இந்த பதிவில் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரியும், ரிஷபராசினாவே ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு. ராசியாதிபதி சுக்கிரன்னாவே மிஸ்டர் அட்ராக்ஷன், மிஸ்ஸஸ் அட்ராக்ஷன், மிஸ் அட்ராக்ஷன். எல்லா விஷயங்களையும் ஒரு நல்ல ரசிப்பது பெஸ்டாக இருக்கணும். அந்த பொருள் பிராண்டட் பொருளாகத்தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு சாதாரண பொருளாக இருந்தாலும் ஒரு உயர்தரமான ஒரு காஸ்ட்லி ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு பர்ஃபியூமோ, ஒரு டெக்கரேஷனோ, இல்ல ஒரு வாகனத்துக்கு உண்டான ஒரு ஈர்ப்பை இவர்கள் தனித்துவமாக செய்ய நினைப்பார்கள். ஸ்பிளிட் ஏசி போட்ட மாதிரி குழு 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 குழுன்னு சென்னையில இருக்கும் பொழுதே நம்ம காஷ்மீர்ல இருக்கிற மாதிரியோ, ஊட்டியில இருக்கிற மாதிரியோ பரவசமா இருக்கும். அப்புறமேட்டு தான் தெரியும் அங்க அக்னி எரிகிறது. ஏன்னா அங்க செவ்வாய் அக்னி கிரகம். இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் உச்சண்டே கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படியா இப்படியான்னு வரிசையா உட்டியடா, இப்ப என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் சுமக்க வேண்டியது வரும். அப்பதான் ரிஷபராசிக்கு அதிபதியை தான் மாடுன்னு சொல்றாங்களா, அதுதான் நம்ம மேல இவ்வளவு லோட ஏத்திட்டாங்களா. பினான்சியல் லாக், இதனால் ஸ்தம்பனமாகிறார்கள். இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களை டோட்டலாக சின்ன பின்னமாக மாற்றி விடுகிறது. இதனால் இயல்பு நிலையை இழந்து ஒரு மாதிரி ப்ளோட்டிங் ஆகி கண்களில் நீர் சிந்தி இரவு நேரம் தூக்கம் இல்லாமல் அந்த தேஜஸை இழந்து ஒரு அவலட்சணமாக, ஒரு அருவருப்பாக எந்த தோற்றம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாக இருந்ததோ அந்த தோற்றமே இவர்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் ஆகி, நம்ம கண்ணை பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிடறான்டா, நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லி கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு போவது, கொரோனா இல்லாத நாட்கள்ல கூட முகத்தை காண்பிக்க வேணாம்னு மாஸ்க் அணிந்து போவது, இந்த மாதிரி எல்லாம் இவர்களை சுருக்கி கொள்கிறார்கள், சுருட்டி கொள்கிறார்கள். மனதுக்குள் கேவலம், அவமானத்தை அதிகமாக போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே, நல்லா இருந்தோமே, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே அப்படிங்கிற பிரச்சனைகளை அதிகம் சுமக்கிறார். சாப்பாடுங்கிறது பசிக்கு உண்பது உணவு, ருசிக்கு உண்பது காமம். அதனால் அது தேவையா, எந்த அளவுக்கு தேவை, இதமாக பதமாக நம்மை அடக்கி கொள்வது. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் வழக்கம் போல் நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வெற்றிகள் என்பது இயல்பாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைய பேர் எங்களுக்கு அந்த வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு நபருக்கு இருந்தாலும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் பரமபதத்துல நம்ம ஏறும் பொழுது எப்படி கீழே வருகிறோமோ அதே போல் நம்மை இழுத்து கீழே போட்டு மிதித்து விடுகிறது. சோ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ், என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், யார் எதிரியாக மாறுகிறார்கள், யாரு துரோகியாக மாறுகிறார்கள், நீண்ட நாட்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு என்ன, அணுகுமுறை மற்றும் ஜோதிட ரீதியான தீர்வு இதற்கு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். இந்த பதிவில் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரியும், ரிஷபராசினாவே ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு. ராசியாதிபதி சுக்கிரன்னாவே மிஸ்டர் அட்ராக்ஷன், மிஸ்ஸஸ் அட்ராக்ஷன், மிஸ் அட்ராக்ஷன். எல்லா விஷயங்களையும் ஒரு நல்ல ரசிப்பது பெஸ்டாக இருக்கணும். அந்த பொருள் பிராண்டட் பொருளாகத்தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு சாதாரண பொருளாக இருந்தாலும் ஒரு உயர்தரமான ஒரு காஸ்ட்லி ஒரு ட்ரெஸ்ஸோ, ஒரு பர்ஃபியூமோ, ஒரு டெக்கரேஷனோ, இல்ல ஒரு வாகனத்துக்கு உண்டான ஒரு ஈர்ப்பை இவர்கள் தனித்துவமாக செய்ய நினைப்பார்கள். ஒரு கூட்டத்துல 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை தனியாக கண்டுபிடித்து விடலாம். ஒரு லயம், அந்த ஒரு அழகு உணர்வு, அழகுன்னா அதுக்காக ஒரு மேக்கப் அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இயற்கையாகவே அவர்களை பிரசன்ட் செய்யக்கூடிய விதம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் தனியாக தெரிவார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக ரசிப்பார்கள். அது ஒரு இசையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம்,
வித்தைகளாக இருக்கலாம். வித்தையிலெல்லாம் ஏன் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட ஒரு அபாரமான கற்பனா சக்தி. அந்த கற்பனா சக்தியை கொடுக்கிறது யாரு அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற சந்திரன், மதி, மனோகாரகன். சோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தனித்துவத்தை, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை, ஒரு ஈர்ப்பை, பலரது கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, நம்மிடம் திரும்ப திரும்ப பேச வைக்கும், மற்றவர்களை நம்மை ரசிக்க வைக்கும். ஏன் அப்படின்னா, இவர்களே ஒரு மிகப்பெரிய ரசிகனாக, ரசிகையாக, தனித்துவமான நேர்த்தியான அனைத்து விஷயங்களையும் கையில் எடுத்து வைத்திருப்பார். இப்போ இனிப்பு இருக்கு, தேன் இருக்கு அப்படின்னா வண்டுகள் சுத்தி கொண்டுதானே இருக்கும். அது எல்லா வயசிலும் இவர்களுக்கு பொருந்தும், எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு பொருந்தும், இன்க்ளூடிங் காதல், காமம். ஏன்னா இந்த ராசியாதிபதி சுக்கிரனுக்கே களத்திர காரகன், உல்லாச காரகன். ஒரு பயணமா இருந்தா அதுல என்ன பெஸ்ட், ஒரு ஷூவா இருந்தா அதுல என்ன பெஸ்ட், ஒரு வாட்சா இருந்தா இதுதான் பிரதர் அல்டிமேட், இந்த மாடல் வேற எங்கேயுமே கிடைக்காது, தமிழ்நாட்டுல ஒரு 5 பேர்ட்ட தான் இருக்கு, அது என்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் சாதாரணமாக வாழ்க்கையை தொடங்கினாலும் ஒரு உயர் இடத்தில், ஒரு உயர் அந்தஸ்தில் இவர்களை வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் இவர்களுடைய பிளஸ். நல்லாதான் பிரதர் இருக்கு கேட்கறதுக்கு, எங்க பிரதர் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதிகமா சந்திச்சிருக்கிறதே ரிஷபராசி தான். சோ இனி நீங்க தலைகீழ திருப்பி வச்சு கேட்டாலும் அப்படியே மனப்பாடமா ஒப்பிப்பேன். இவர்கள் எங்க இந்த பிரச்சனையில அதிகம் சந்திக்கிறார்கள்னா, இவர்களுடைய 5ஆம் இடத்தில் நீசம் அடைந்து விடுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய பூர்வீகம், குழந்தைகள். அப்ப இவர்களுடைய 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கடன் ஸ்தானம். அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைகளுக்காக அதிகமாக கடன் வாங்குவது, அவர்களை வெளியூருக்கு அனுப்புவது, வெளிநாட்டுக்கு அனுப்புவது, ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே கார்ல அனுப்பணும், தனியா டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எதுவும் இருக்கோ இல்லையோ, ஆனா எல்லாத்தையும் இவர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லி கடன் வாங்க துணிந்து விடுவார்கள். இந்த கடன்னா சாதாரண கடன்லாம் கிடையாது, சக்திக்கு மீறிய கடன். இல்லைன்னா அந்த குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்ணை மூடிக்கொண்டு எல்லா டாக்குமெண்ட், கோல்டு எல்லாத்தையும் அடமானம் வைத்து விடுவார்கள். திரும்பவும் அதையெல்லாம் இவர்கள் எடுக்கிறார்களா அப்படின்னா கூட நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி. குழந்தைகளுக்காக நீங்கள் கடன் வாங்குவது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. அதற்கான தகுதி இருக்கிறதா, அதற்கான அளவுக்கு வேல்யூ இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு செய்யாமல், இந்த டியூஷன், இந்த ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் இப்போ நம்ம குழந்தைக்கு தேவையா, அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத முதலில் நீங்கள் உங்களால் கணிதம் செய்ய முடியாது. ஒரு வல்லுநரை வைத்து, ஒரு டீச்சரை வைத்து, ஒரு ப்ரொஃபஸரை வைத்து, ஒரு கைடை வைத்து இது இவர்களுக்கு தேவையா, மெரிட்ல போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதற்கு தேவையான புத்திசாலித்தனமான கடனை ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்குவது. ஏன்னா நீங்களே உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்துடுறீங்க. காலபுருஷனுடைய 7ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடம். அந்த 7ஆம் இடம்னாவே களத்திரம். அப்போ நீங்களாகவே கடன்கிற ஒரு சிலந்தியில் போய் சிக்கிக் கொள்கிறீர்கள். இது யாருக்கு பொருந்தும் அதிகமா அப்படின்னா, நிறைய இடங்கள்ல திருமணம் ஆன பின்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகம் பொருந்துகிறது. ஏன்னா இவங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்ற செவ்வாய் ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகும் பொழுது அப்படியே ஒரு ஸ்பிளிட் ஏசி போட்ட மாதிரி குழு 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 குழுன்னு சென்னையில இருக்கும் பொழுதே நம்ம காஷ்மீர்ல இருக்கிற மாதிரியோ, ஊட்டியில இருக்கிற மாதிரியோ பரவசமா இருக்கும். அப்புறமேட்டு தான் தெரியும் அங்க அக்னி எரிகிறது. ஏன்னா அங்க செவ்வாய் அக்னி கிரகம். இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் உச்சண்டே, கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அதை பண்றேன், இதை பண்றேன், அப்படியா இப்படியான்னு வரிசையா ஊட்டியடா, இப்ப என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு பார்த்தா எல்லா பொறுப்புகளையும் இவர்கள் சுமக்க வேண்டியது வரும். அப்பதான் ரிஷபராசிக்கு அதிபதியதான் மாடுன்னு சொல்றாங்களா, அதுதான் நம்ம மேல இவ்வளவு லோட ஏத்திட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் வீடு, இவர்கள் சகோதரர் சகோதரி, புகுந்த வீடு, மாமனார் மாமியார், அங்க இருக்கிற குழந்தனார் நாத்தனார்
மொத்தமாக எல்லா லோடையும் கொண்டு வந்து ரிஷபராசி சகோதரி மேலோ இல்ல ரிஷபராசி ஆண்மகன் மேலோ வைக்கும் பொழுது பஞ்சர் ஆயிடுச்சா, பலூன்ல காத்து போயிடுச்சா, அவ்வளவுதானா, புஷ்ன்னு ஆகி போய் விட்டதே அப்படின்னு நிறைய இடங்களில் குழந்தையுடன், சில இடங்கள்ல குழந்தை இல்லாமல் 2ஆம் திருமணத்துக்கு இவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த 2ஆம் திருமணம்ங்கிறது 9ஆம் வீட்டை வைத்து பார்க்கணும். அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சாட்டான் இவர்களுக்கு நட்பு கிரகம்ங்கிறது வந்தாலுமே அவர் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றதுனால் இவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அப்படியே ஒரு தென்றல் போல், அப்படியே ஒரு கவிதை போல், ஒரு நல்ல இசை போல் அந்த 2வது கணவனோ 2வது மனைவியோ வருகிறார், ஒரு லிவிங் டுகெதராக கூட வருகிறார். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களுடைய 6ஆம் இடத்தில் அவர்களும் வந்து உச்சமடைகிறார்கள். டேய், நானே என்னுடைய 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாய் என் கடனையும் என் நோயையும் வளர்த்துக்கிட்டேன், மென்டல் டிப்ரெஷன், சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டேன், ஒபேசிட்டி ஆகி நானே இங்க என்னைய பஞ்சர் ஆக்கிக்கிட்டேன். ஏதோ ஒரு செகண்ட் மேரேஜ், ஏதோ ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் கிடைக்கும்னு பார்த்தா நீயும் வந்து என்னை மேலும் பஞ்சராக்கி விட்டியடா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு, தனிமையில் அழுகக்கூடிய அளவுக்கு, புலம்பக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வளர்கிறது. அந்த 6ஆம் வீட்டுல இருக்கிற நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம். காவல்துறையில நிறைய இடங்கள்ல இவர்கள் மேல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னரே புகார்களை இடுகிறார்கள். 6ஆம் வீட்டுல ராகுவுடைய நட்சத்திரம் குறிகாட்டக்கூடியது கண்ணுக்கு தெரியாத, அதாவது சில தீய சக்திகள் இவர்கள் மேல் பிரயோகம் செய்யப்படுகிறது. எதனால அப்படின்னா, நீ ஸ்மார்ட்டா இருக்க, நீ பர்சனாலிட்டியா இருக்க, நீ நல்லா ஆடுற, பாடுற, மாடலிங் பண்ற, நடிக்கிற, பல பேரை நீ ஈர்க்கிற அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட வச்சுத்தானே நீ இந்த ஆட்டம் காமிக்கிற. உன் ஆட்டத்தை, உன் வாழை நான் ஒட்ட நறுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவர்களுடைய எதிரிகள் இவர்கள் மேல் தீய சக்தியை பிரயோகம் செய்கிறார்கள். மேலும் அதே 6ஆம் வீட்டுல குருவுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்போ கடன், பினான்சியல் லாக், இதனால் ஸ்தம்பனமாகிறார்கள். இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களை டோட்டலாக சின்ன பின்னமாக மாற்றி விடுகிறது. இதனால் இயல்பு நிலையை இழந்து ஒரு மாதிரி ப்ளோட்டிங் ஆகி கண்களில் நீர் சிந்தி இரவு நேரம் தூக்கம் இல்லாமல் அந்த தேஜஸை இழந்து ஒரு அவலட்சணமாக, ஒரு அருவருப்பாக, எந்த தோற்றம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாக இருந்ததோ அந்த தோற்றமே இவர்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் ஆகி, நம்ம கண்ணை பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிடுறான்டா, நம்ம க்ளோஸ்ன்னு சொல்லி கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு போவது, கொரோனா இல்லாத நாட்கள்ல கூட முகத்தை காண்பிக்க வேணாம்னு மாஸ்க் அணிந்து போவது, இந்த மாதிரி எல்லாம் இவர்களை சுருக்கி கொள்கிறார்கள், சுருட்டி கொள்கிறார்கள். மனதுக்குள் கேவலம், அவமானத்தை அதிகமாக போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே, நல்லா இருந்தோமே, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே அப்படிங்கிற பிரச்சனைகளை அதிகம் சுமக்கிறார். நீங்க ரிஷபராசிட்ட இந்த வீடியோவை காமிச்சீங்கன்னா, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு பொருந்தது சார் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணீர் சிந்தாத ரிஷபராசியின் மறுபக்கம் இல்லை. பார்க்கும் பொழுது ஒரு தோற்றம், ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இதெல்லாம் இருக்கும். ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த அவ்வளவு பாயிண்ட்டையும் நாம் எடுத்து கொடுக்கலாம். சார், பிரச்சனையெல்லாம் கரெக்ட், பிரச்சனையை கேட்டு கேட்டு எனக்கே கஷ்டமா இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம், சொல்யூஷனை சொல்லுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாமே நம்மை கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும். பயிற்சி, முயற்சி, செல்ஃப் கவுன்சிலிங். மின்னதெல்லாம் பொன் அல்ல. அழகுங்கிறது ரசிக்கிறது தான். ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது புத்திசாலித்தனம். அதனை நாம் அடையணும்னு நினைக்கும் பொழுது அந்த அழகு நமக்கு ஆபத்தாக மாறுகிறது, நம்மை சுருட்டுகிறது, நம்மை உருட்டுகிறது, நம்மை மிரட்டுகிறது. நம் மேல் அமர்ந்து அப்படியே மெதுவடைக்கு மாவாட்டுவது போல் நைஸாக நம்மை துண்டாக மாவாட்டி அப்படியே தொக்காக தூக்குகிறது. சித்திரவதைப்படுறது, சின்ன பின்னமாகிறது நம்ம தான். பார்த்தோமா, ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய் பிரதர், ஹாய் சிஸ்டர், பியூட்டிஃபுல் அப்படின்னு அப்படியே நகர்ந்து போய் விடுவது. குட் பை நண்பான்னு சொல்லிக்கிறது, குட் பை நண்பி அப்படின்னு சொல்லிக்கிறது பெஸ்ட். கொஞ்சம் அப்படியே லேசா போனோம்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டி கொள்வார்கள். பிறகு நாம் ஃபுல்லுக்கு லாக் ஆகிவிடும். நம்மளுடைய 5ஆம் வீட்டில் புதன்,
புத்திகாரகன் ஆட்சி. அப்போ புத்திசாலித்தனத்தை மொத்தமாக உபயோகிப்பது இது தேவையா? இது நமக்கு வேணுமா? பெருமாள் வழிபாடு இதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களில் சமயோஜிதமாக செயல்படுவது. ஏன்னா நம்ம அதைத்தான் கழட்டி வச்சிடறோம். பிளஸ் மரகத பச்சைங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வது, இது பெருமாளுக்கு உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு ரத்தினம். இந்த மரகத பச்சை தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் நெத்தியில் வைத்திருப்பார். ஜனம் தனம் வஷ்யம், ஏராளமான பக்தர்களை பெருமாள் இன்னைக்கும் இழுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மரகத லிங்கம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இந்த மரகத பச்சை குறிப்பா புத்திசாலித்தனத்துக்கு நமக்கு எடுத்து கொடுக்கும். லைஃப் பார்ட்னரை தேர்வு செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப எமோஷனலா அட்டாச்மெண்ட் ஆகாமல் யதார்த்தமாக பயணிப்பது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த எமோஷனல் கரண்டை நாம் இந்த அளவுக்கு இந்த லைஃப் பார்ட்னர் மேல் ஒரு அன்பும் ஒரு ஈர்ப்பும் ஒரு காதலும் வைத்திருக்கிறோம். அதற்கு இவர் தகுதியானவரா? ஏன்னா ஓவரான எதிர்பார்ப்பு வைத்துட்டு கொஞ்சம் அவர் இப்படி அப்படி போகும் பொழுது அது நமக்கு ஒரு விபத்தாக, ஒரு மன உளைச்சலாக மாறுகிறது. இதனை கவனமாக தேர்ந்தெடுப்பது. கடன் வாங்கும் பொழுது கடன் கொடுக்கறவங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுக்கு கடன் கொடுத்தா தான் அவங்களுக்கு டார்கெட் வரும், அவங்களுக்கு கோல் விழுகணும், அவங்களுக்கு பந்து விழுகணும். அப்படிங்கிறதுனால நமக்கு தலை உருளணுமா? இந்த கடன் தேவையா? சாப்பாடு சாப்பிட போகும் பொழுது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே, 10 பேர் பில்லையும் எதுக்கு நாம் தலையில் வைத்துக் கொள்ளணும்? சாப்பாடுங்கிறது பசிக்கு உண்பது உணவு, ருசிக்கு உண்பது காமம். அதனால் அது தேவையா? எந்த அளவுக்கு தேவை? இதமாக பதமாக நம்மை அடக்கி கொள்வது. அப்புறம் அந்த சத்ரு தொல்லை, தீய சக்திகள் தொல்லை, இதெல்லாம் ஒரு சிலர் நம் மீது கோபத்தை காண்பிப்பதற்கு இதனை பிரயோகம் செய்கிறார்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு செய்வது, நரசிம்மருடைய ஸ்லோகங்கள் சொல்வது, சோளிங்கர், பூவரசம் குப்பம், பரிக்கல், சிங்க பெருமாள், குறிப்பா அதுவும் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நரசிம்மருக்கு பானகம், தயிர் சாதம் இதெல்லாம் நாம் நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு கவச்சம் போல் நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை. மேலும் உடல் உபாதைகள், உடல் பருமன், ஒபேசிட்டி, நீ பெயின் போன்ற பிரச்சனைகளை பின்னாளில் நிறைய ரிஷபராசி சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். இதிலிருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலக்கல்லை அணிந்து கொள்ளலாம். ஆயுள் காரகன் சாட்டர்ன். ஜோதிடத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள்ங்கிறது இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வைத்துத்தான் கணிதம் செய்யப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஆயுள் அபிவிருத்தி ஆகிறது அப்படின்னாவே அந்த மனிதன் நோயிலிருந்து வெளியே வருகிறான் என்பதுதான் அதனுள் ஒளிந்திருக்கக்கூடிய லாஜிக். இந்த பதிவை ரிஷபராசி சகோதரர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.